ஒரு நிமிஷம் ஜென்ரல். ஓகே, இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அல்லது குமுதத்தோட ஸ்டோரி சொல்றது. இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் படத்தில் வந்து டயலாக் சொல்றது. நீங்கள் நிறைய வாட்டி அந்த அந்த மாதிரி ஒரு நரேஷன் വ്യത്യസ്തமான டைமில் വ്യത്യസ്തமான രീതിயில் சொல்கிற ஒரு பேட்டர்ன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுது. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு குமுதம் ஹாப்பிக்கும் நான் காரணம் இல்லை, பாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சும் நான் காரணம் இல்லை, ஆரி ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லட்சுமி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேற ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க. மேபி என்ன நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அது மாதிரி திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பின்னாடி வேற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு க்ரீட் விளையாடும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட், அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் ஏன்னா நேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானுடைய பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபிஸ் ஆர் ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு டீப்பான மூண்ட் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷனல் திங்ஸ் இருக்குது. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கலாம். அது அவனுக்கு ஈஸி இல்லை பார்க்கறதுக்கு. அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அதனால ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி இது இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது. சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்த டெலிவரி பண்ணால் அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் என்னை டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் சார். കാരണം ദുബായിൽ ഒരു നോർമൽ പേഴ്സണായിട്ട് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നിടത്ത് കുട്ടികഴിവ പോലെ വലിയ ഒരു ബിൽഡിങ്ങിൽ ദുബായ് മുഴുവൻ നോക്കുന്ന ആളുകൾ മുഴുവൻ നോക്കുന്ന നമ്മുടെ സിനിമയുടെ പോസ്റ്റേഴ്സ് വരുന്നു. ആ ഭയങ്കര പ്രൗഡ് മൊമെന്റ് ആണ്. ആൻഡ് 50ാമത്തെ സിനിമ ഇറ്റ് നോട്ട് ഈസി തിങ് 50 സിനിമ കംപ്ലീറ്റ് ചെയ്യാന്നൊക്കെ പറയുന്നത്. കാരണം ശരിക്കും ഈ ഒരു മൊമെന്റിൽ എന്താ ഫീൽ ചെയ്യുന്നത്? சத்தியமாக நம்ம ஒன்றுமே நினைக்கல சார். ஏன்னா துபாயில் அது இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார். அது நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலோட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அது மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது. அது ஃப்ரீ ஆர்ட்ஸ் பேப்பர், அதுக்கு அது பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்சம் ரூபாய் சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சி அங்கே தான் இருந்திருப்பேன். தட் டைம் வந்து 12,000 rupees சேலரி போய் அப்புறம் 20,000 rupees சேலரிக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1 lakh rupees சேலரி கிடச்சின்னா நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தில் ஒருத்தர் எடுத்திருப்பான், வேற யாரும் நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். அது இவ்வளோ அதுக்குள்ளே வளர்த்துருப்பேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுது. அவங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எதுவும் வகையிலே என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இது நடக்குதுன்னு ஸோ நான் இதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் மை. பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது தட் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் மட்டும் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது
என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது, நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் மை ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ஐ எம் ஜஸ்ட் பி தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ. ஆக்சுவலி ஒரு பதில் எனக்கு போதும், அவர் சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பற்றி பேசியிருந்தீங்க, இந்த லக்ஷ்மி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நான் அது எங்கே, யாருக்கு, எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படிதான் லக்ஷ்மி. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அது 12,000 பட்டில் கார் இப்படி இருக்கும். காஸ்டவேல வில்சன் பால், அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு 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 ஃப்ராங்க் வீடியோ பார்த்தேன். யாரோ பாட்டு கேட்டுருப்பாங்க, தெரியாமல் அவங்க போய் இயற்கையில் அந்த டப்பு கட் பண்ணிட்டு புதுசாக கொடுத்துட்டு இருந்தான். டப்புன்னு அந்த மாதிரி ஒரு லேடி பாட்டு கேட்டுருக்காங்க, டப்பு கட் பண்ணிட்டாங்க, அந்த ஒயர் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு புதுசாக தூக்கி அடிச்சாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததா, இறந்து 1 மாதம் ஆச்சு. நான் அவங்க நினைப்ப வச்சுட்டு கட் பண்ணிட்டேன் சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அது அவங்களுக்கு உயிர். அப்படிதான் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன கொஸ்டின்? அது சிங்கப்பூர் நட்டி கொஸ்டின் என்ன? ஓகே ஓகே. இல்லை, வெற்றிமாறன் சார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, பாலுமன்றா சார் சொன்னதாகவும் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, ஒரு படத்துக்கான தேவையை அதையும் எடுத்துக்கும், நாம அதை செட் பண்ற ஒரு டூல் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எல்லாம் ஃபிட் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தெளிவான விளக்கம் எனக்கு சொல்ல தெரியல.